உதயநிதியின் கேள்வியால் போர்க்களமாக மாறிய சட்டசபை. கேள்விக்கு பதில் இல்லாமல் குற்றத்தை மேல்மேல் அடுக்கும் தாவேகா அரசு. போதைப் பொருள் உருவாகுவதற்கு முக்கிய காரணமே திமுக தான். சட்டசபையில் எழுந்த குற்றச்சாட்டு. தொடர்ந்து இன்னைக்கு சட்டசபையில் என்னெல்லாம் நடக்கிறது என்று தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. அதாவது சட்டப்பேரவைன்னு சொல்றதோட போர்க்களம் அப்படின்னு சொல்றதா ஏற்ப மாதிரி இன்னைக்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா தொடர்ச்சியா கேள்விக்கு என்ன பதில் இல்லாம தொடர்ந்து குற்றச்சாட்டை மட்டுமே ரெண்டு தரப்புலையுமே அடுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன நடந்தது இன்னைக்கு சட்டசபையில் பாத்தீங்கன்னா, முதல்ல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து முன்வைக்கிறாரு. என்னன்னா, இந்த கோவையில ஹிந்துஸ்தான் மாணவரை 20 பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்தாங்க இல்லையா, அதற்கு என்ன ஒரு முறையான ஒரு தீர்வு கண்டீங்க நீங்க தாவேகா அரசுல, இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து முன்வைக்கிறாரு. அதற்கு தானே முறையா பதில் சொல்லியிருக்கணும். அதற்கு எதிர்க்க ஆளுங்கட்சியில இருந்து கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த மாணவனோட கொலைக்கு முறையா என்ன தீர்வு காணணுமோ அதுக்கு காவல்துறை முறையா செயல்பட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு நல்ல பதில். ஆனால் நிர்மல்குமார் அவர்கள் தான் இந்த இடத்துல இந்த பிரச்சனையை தொடங்கி வைக்கிற ஒரு புள்ளியா அமைஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தார், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதற்கெல்லாம் தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்றதுலாம் ரைட்டு. அதன் பிறகு தேவையே இல்லாம போன ஆட்சியில இந்த போதைப் பொருள் தமிழ்நாடு பூரா புழக்கமானதற்கும் இது இவ்வளவு ஆணி வேற அமைஞ்சதற்கும் முக்கிய காரணமா இருந்த நபர் அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தோட எவ்வளவு இணைஞ்சிருந்தாருன்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல பிரச்சனைக்குரியதா மாறி இருக்கு. அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து, எங்க சைடுல என்ன பிரச்சனை இருக்கு நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் இல்லாம எங்க ஆட்சியில என்னெல்லாம் தவறு நடந்திருக்கோ அந்த தவறுக்கெல்லாம் முறையா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். உங்க ஆட்சியில ஸ்டேடியம்ல ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தன்னு சொல்லி ஒரு கதை விட்டாரு, அதுக்கு என்ன முறையா தீர்வு கண்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்வி கேட்ட அப்புறம் தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரும் குற்றச்சாட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்விக்கு மனிதவளத்துறை அமைச்சர் திரு சரத் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது ஏன் நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற முறையான விளக்கத்தை கொடுத்தாச்சு. தொடர்ச்சியா அதை பத்தி பேசிட்டே இருந்தா நானும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆவீங்க, அதே ஸ்டேடியமுக்கு வெளியே உங்க ஆட்சியில தான் போதைப் பொருள் வித்துட்டு இருந்தாங்க, அப்ப அதை ஒத்துக்கிறீங்களா, நாங்க தான் போதைப் பொருள் வித்தோன்னு ஒத்துக்க முடியுமா அவங்களால அப்படிங்கிற கேள்வி எடுத்து வச்சாரு. அந்த இடத்துல அவர் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி போன ஆட்சியில கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் பண்ணீங்க, அந்த குற்றச்சாட்டு என்கிட்ட தான் இருக்கு, அதுக்கான முறையான ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு, நான் அதை பத்தி அடுத்து எடுத்து வைக்கட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு கேள்விக்கு பதில் என்ன, முதல்ல இந்த பிரச்சனையில எங்க ஆரம்பிச்சுது, அந்த 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை கொலை பண்ணியிருக்காங்க, அந்த கொலைக்கு நீங்க என்ன தீர்வு கண்டீங்கிறத கேள்வி. ஆனா தொடர்ச்சியா அடுத்து குற்றச்சாட்டு எழுத்து அந்த கேள்விக்கான பதிலே இல்லாம பண்ணிட்டாங்க. இவர் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாரா, 888 கோடி. அதற்கப்புறம் நேரு அவர்கள் அதுக்கு பதில் எடுத்து வைக்கிறாரு. என்னன்னா, இந்த 888 கோடி ஊழலுக்கு அதுக்கு உயர்நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல அந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அதை பதிவு பண்றது தவறான விஷயம், இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற அவரோட ரெக்வஸ்ட் வச்சுட்டு, நீங்க கார்டு யூஸ் பண்ணதுக்கு என்ன பதில் அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத விஷயத்துல உள்ள கொண்டு வராதீங்கன்னு அவரு ஒரு பதில். அதன் பிறகு தொடர்ச்சியா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஆதர் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச் இங்க இன்னொரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த மாணவனோட கொலையோடைய முக்கிய காரணமே காவல்துறை தான். ஏன்னா காவல்துறை அந்த 20 பேருக்கும் இந்த பையன் தான் உங்களை காட்டி கொடுத்தான்னு நீங்க சொல்லாம இருந்திருந்தால் அந்த பையன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஸோ காவல்துறை தான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய புள்ளி, முக்கிய காரணம் அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர் எடுத்து வச்சாரு. ஸோ அதற்கு பதில் சொல்ற விதமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முக்கியமா மக்களுக்கு என்ன நலம் தரும் விஷயம் பண்ணணுமோ அதற்கு மட்டும்தான் காவல்துறை, மக்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும்தான் காவல்துறை தவிர எங்களுடைய பர்சனல் இஷ்யூக்காக நாங்க எந்த காவல்துறையும் இதுவரை பயன்படுத்தினது இல்லை. உங்க ஆட்சியில தொடர்ச்சியா நடக்கிற பிரச்சனை தான், உங்க ஆட்சியில நீங்க ஆணி வேற இத்தனை நாளா போதைப் பொருள் புழக்கம் வச்சது தான் இத்தனை விஷயத்துக்கு காரணம் அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு. அதுல காவல்துறையோட ஒரு எவிடன்ஸ் பேப்பரோட வந்திருக்காரு. என்னன்னா, காவல்துறை அவங்க இந்த வருஷத்துல இத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு வச்சிருப்பாங்களே ஒரு ஃபைல், அதோட வந்திருக்காரு. அதுல 2020 பாத்தீங்கன்னா ஒரு 4334 கேஸ் தான் போக்சோல வந்திருக்கு.
ஆனால் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 6064 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதற்கப்புறம் 22, 23 பார்த்தீங்கன்னா ஒரு 6500, அதுக்கப்புறம் வந்து 6960 இந்த அளவு தான் வந்துட்டு இருந்தது. ஆனா 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல, கிட்டத்தட்ட 40% அதிகமா இந்த போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. இதற்கு வந்து என்ன தீர்வு கண்டீங்க? உங்க ஆட்சியில குறையணுமே தவிர இப்படி ஏறிட்டு இருந்தா அதுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்க என்ன தீர்வு எடுத்தீங்க? அதுக்கு என்ன தீர்வு கண்டீங்கிறது தான் ஆதவர்ஜுனா ஒரு கேள்வி. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2.5 வயது குழந்தைய வந்து உங்க திமுகவை சார்ந்த உறுப்பினர் ஒருத்தர் தான் வந்து அந்த இடத்துல வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அதற்கு என்ன வந்து நீங்க தீர்வு கண்டீங்க? அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எங்க ஆட்சியில நடந்த எல்லா குற்றத்துக்கும் முறையா வந்து காவல்துறையினர் வச்சு கைது பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். நாங்க வைக்கிற கேள்வியே இதுதான். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. இல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்காருன்னு வந்து வீடியோ லீக் ஆயிருக்கு. அதற்கு முறையா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதை நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க நடவடிக்கையே எடுக்காம நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா உங்களுடைய குற்றச்சாட்டையே பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கேள்விக்கு எப்படி பதில் வரும்? அப்படிங்கிறதான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியோட குற்றச்சாட்டா இருந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியா வந்து மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் இந்த சட்டப்பேரவையில இந்த கொலைக்கு நாங்க வந்து முறையா வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கல அப்படிங்கறதான் எதிர்க்கட்சி சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் இருக்கிற ஒரு கருத்தா இருக்கு. சோ என்னவாக இருந்தாலும் போதைப் பொருள் பயன்படுத்துவது ஒரு தவறான விஷயம். அதை நீங்களும் பயன்படுத்திட்டீங்கன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னும் இந்த சட்டப்பேரவையில் என்னெல்லாம் நடக்குது, இந்த அரசியல் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில். ஃபார் பெஸ்ட் எஜுகேஷன் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.